ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். உலக நிறுவனங்களான கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஏன் ஒரு சில மாநிலங்களுக்கு பல ஆயிரக்கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடுகளை கொட்டுறாங்க, ஆனா ஒரு சில மாநிலங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சில பேர் டாக்ஸ், லேண்ட், கரண்ட் அப்படி இப்படின்னு பல காரணங்களை சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் தான் இனிமே மொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியவே மாற்ற போகுது. இன்னைக்கு 3 விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பல எம்என்சிஸ், மல்டி நேஷனல் கம்பெனிஸ், ₹1 லஞ்சம் கூட யாருக்குமே கொடுக்க முடியாது. 2வது விஷயம், ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு மாநிலத்தை எப்படி ப்ரொஃபைல் பண்ணுது, எப்படி ஸ்கிரீன் பண்றாங்க, அதுல ஒரு கரப்ட் அரசுக்கும் கிளீன் அரசுக்கும் என்ன வித்தியாசம். 3, தற்போது இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அரசு இதை வச்சு தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல பேசிக்கான ஒரு விஷயம். கூகுளும், மைக்ரோசாஃப்டும், ஆப்பிளும் அமெரிக்க நிறுவனங்கள். இதுல ஐரோப்பிய நிறுவனங்கள் வேற. இந்த நிறுவனங்கள் ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவுல சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அமெரிக்காவுடைய FCPA, அதாவது ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு. யூகேல யூகே பிரைபரி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆசிய கண்டத்திலையும் இருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ எந்த நாட்டுல எந்த அதிகாரிக்கு ₹1 லஞ்சம் கொடுத்தாலும் அது கொலை மாதிரியான ஒரு கிரைம். இப்ப யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்என்சி தமிழ்நாட்டுல ஒரு புதிய ப்ராஜெக்டை போடணும். ஒரு அதிகாரி இதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அந்த நிறுவனம் கொடுக்காது. ஏன்னா கொடுக்கவே முடியாது. ஏன்? நான் ஒரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. லஞ்சம் கொடுத்து மாட்டின நிறுவனங்களுக்கு இதுவரைக்கும் வரலாற்றுல என்ன ஆச்சு தெரியுமா? கோல்ட்மேன் சாக்ஸ் 1 MDB ஊழல் வழக்கில் கட்டின அபராதம் கிட்டத்தட்ட $2.9 பில்லியன். அதாவது நம்ம ரூபாயில 27,500 கோடி ரூபாய் அபராதம். சீமென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் $1.6 பில்லியன், அதாவது 15,200 கோடி ரூபாய் அபராதம். ஏர்பஸ் உலகம் முழுக்க சேர்த்து கிட்டத்தட்ட $4 பில்லியன், அதாவது 38,000 கோடி ரூபாய். ஒரு லஞ்சத்துக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சில கோடி ரூபாய் லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அப்புறம் 38,000, 40,000, 50,000 கோடி அப்படின்னு அபராதம் கட்டி அந்த நாட்டிலேயே இனிமேல் பிசினஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டத்துடைய கொடுமை என்னன்னா, இன்னைக்கு லஞ்சம் கொடுத்தா இன்னைக்கே மாட்டணும் அப்படின்னு கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் கழிஞ்சு கூட ஒரு ப்ரோப், அதாவது ஒரு விசாரணை வந்து கண்டுபிடிச்சா அன்னைக்கே அந்த நிறுவனத்துடைய எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் போயிடும். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற கண்டங்களில் ஆப்ரேட் பண்ண முடியாது. இங்க ஒரு ஆனஸ்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப பிரசிடென்டாக இருக்கக்கூடிய அமெரிக்க பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி வந்து FCPA அப்படிங்கிற அந்த ஆக்டையே கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அது உண்மை. அது அவருடைய தனிப்பட்ட லாபத்திற்காக அப்படி வச்சிருந்தாரு. ஆனா அதனால இந்த மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு தைரியம் வந்ததா, தைரியமாக லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் அந்த ஆக்டை, அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக யூகே பிரைபரி ஆக்ட் இருக்கு. ஆசிய கண்டத்தில் பல நாடுகளில் லஞ்ச ஒழிப்பு சட்டம் அப்படின்னு இருக்கு. OECD நாடுகள் இருக்கு. அரசு மாறும், ஆனா சட்டம் திரும்பவும் கடுமையாக வரும். இன்னைக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய லஞ்சத்தை அடுத்த அரசு 5-6 வருடங்கள் கழித்து ப்ரோபு பண்ணலாம், விசாரணைகள் செய்ய முடியும். அதனால எந்த சீரியஸான ஒரு எம்என்சியுமே இந்த ரிஸ்கை எப்பவுமே எடுக்காது. அவங்களுடைய பாலிசியே, நீங்க பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்யறதா இருந்தா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிறுவனங்களின் பாலிசியே 0 பிரைபரி. எங்கேயும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலுமே ₹1 கூட லஞ்சம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. ஒவ்வொரு கம்பெனியிலும் இருக்கக்கூடிய 1 லட்சம் 1,50,000 அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், ஒவ்வொரு தனி மனிதனும் இதை ஒரு ட்ரைனிங்கா எடுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு மாநிலத்தில் $1 பில்லியன் பணத்தை போடுறதுக்கு முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? நமக்கு இதனால ஏதாவது ரிஸ்க் இருக்கா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, ரிஸ்க் ப்ரொஃபைலிங் வித் டியூ டிலிஜென்ஸ், எல்லா ஏற்பாடுகளோட அந்த மாநிலத்தை பற்றி, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசை பற்றி ப்ரொஃபைலிங், ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க.
அந்த மாநிலத்தோடைய கவர்னன்ஸ் ரெக்கார்டை முழுசாக ஒரு ஃபைல்ல போடுவாங்க. அதுக்குன்னே ரிசர்ச்சிங் டீம்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ல என்ன இருக்கும் தெரியுமா? அந்த ஃபைல்ல இருக்கக்கூடியது ரூமர்ஸ் கிடையாது. நம்ம ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற செய்திகள் கிடையாது. அதுல ரெக்கார்ட்ஸ்ல எஃப்ஐஆர் இருக்கும், இடி கேஸ் இருக்கும், சிபிஐ கேஸ் இருக்கும், சார்ஜ் ஷீட் இருக்கும், கன்விக்ஷன் இருக்கும். இதுதான் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள். ஏன்னா உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நிறுவனங்களே இவனுங்க தான். ஸோ அவர்கள் கேதர் பண்ணக்கூடிய, கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டில், அந்த டேட்டால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ அந்த ஃபைலில் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட், கூகுள், என்விடியா, ஆப்பிள் இது மாதிரியான நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வரணும்னா அவங்க எடுத்து பார்க்கக்கூடிய ஃபைலில், அந்த ப்ரொஃபைலிங்கில் தமிழ்நாட்டை பற்றி என்ன இருக்குன்னு பாருங்க. 2025 டாஸ்மாக் வழக்கில் இடி ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா அப்படின்னு குற்றம் சாட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் அந்த ஃபைல் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்ப ஆட்சி செய்த திமுகவின் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிச்சு. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேல கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்கில் இடி 2023 கைது பண்ணி ஜெயிலில் போய் சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்து வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சட்டவிரோத மணல் கொள்ளையில இடி கணக்கு போட்ட தொகை 4730 கோடி. 2G வழக்குல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழக்குகள்ல அதுவும் ஒண்ணு. இன்னைக்கு நாம சொன்ன எல்லா கேஸ்லயுமே டிஎம்கே தலைவர்கள் குற்றம் சாட்டப்பட்டாங்க. 2017 ஒரு சில பேர் விடுதலையானாங்க, ஒரு சில பேர் பெயில்ல வந்தாங்க, போன வருஷம் ஒரு சில பேர் பெயில்ல வந்தாங்க. இந்த வருஷம் எப்போ உள்ள போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாத லெவல்ல இருக்காங்க. ஆனா அப்பீல்ஸ் இன்னும் இருக்கு. இது திமுக ஒரு பக்கம். அதிமுக பாருங்க, அதிமுக காலத்துல டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட்ஸ் வழக்குல சசிகலா சிறைக்கு போனாங்க. ஏன்? நம்ம அம்மா ஜெயலலிதாவே போனாங்க, டிடிவி தினகரன் போனாப்புல. இப்ப நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசு சொல்லலாம் இதெல்லாம் அரசியல் வழக்கு, அப்படி நடக்கும், அது சரி ஒரு பக்கம். ஆனா ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடைய ரிஸ்க் ஃபைல் பண்றாங்கல்ல, அந்த கேதர் பண்றாங்கல்ல, ரிசர்ச் பண்றாங்கல்ல, அதெல்லாம் அதை கேட்காது. அந்த ஃபைல்ல இவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த ஃபிளாக் இருக்கா இல்லையா? ஒரு மினிஸ்டர் மேல பிஎம்எல்ஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இன்னொரு மினிஸ்டர் மேல, தமிழ்நாட்டில் உள்ள மினிஸ்டர் மேல சிபிஐ கேஸ் இருக்கா இல்லையா? இன்னும் 2 மினிஸ்டர்ஸ் மேல இடி கேஸ் இருக்கா இல்லையா? அந்த வெர்டிக்ட் வர்றதுக்கு முன்னாடியே, அது ஒரு ரெட் ஃபிளாகா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பெரிய ஜாயண்ட் மான்ஸ்டர் நிறுவனங்கள், பிரைவேட் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவனுங்களுடைய டேபிள்ல இந்த ஃபைல்ஸ் ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி உட்காரும். அவன் அந்த ஃபிளாகை பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைன்ஸ் பவுண்ட் எம்என்சி பாலிசி அடிப்படையில் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் இருக்கவும் கூட எந்த டீலிங்குமே வச்சிருக்க கூடாது, நம்மளுடைய வருங்காலத்தை நாம அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைன்ஸ் பவுண்ட் மல்டிநேஷனல் கம்பெனி எவனா இருந்தாலும் யோசிப்பான். இங்கன்னா ₹1 கூட தப்பா செலவழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவனுடைய பாலிசி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் சேஃபா இருப்பேனா அப்படின்னு யோசிப்பான். இது தியரி இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது புள்ளி விவரத்துல தெரியுது. இன்னைக்கு இந்தியாவுடைய கரப்ஷன் ரேங்கிங் உலகத்துல 182 நாடுகள்ல 91வது இடம். ஸ்கோர் வெறும் 39. உலக சராசரி 42க்கும் கீழே. அந்த சராசரி இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் கீழே தான் நாம இருக்கிறோம். இதே நேரத்தில் சிங்கப்பூர் எடுத்துக்கங்க, உலகத்திலேயே மிகவும் கிளீனான டாப் 5 நாடுகள்ல ஒன்று. அதனால தான் ஒரு குட்டி தீவான சிங்கப்பூருக்கு இன்னைக்கு பல 1000 கோடி, அதாவது பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மழை மாதிரி கொட்டுது. கிளீன் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட், கரப்ட் இஸ் ஈக்குவல் டு தூக்கி எறிஞ்சிருவானுங்க, ஒதுக்கப்படும். இப்பதான் ட்விஸ்ட் வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அரசு ஒரு புதிய அரசு. இன்னும் எந்த ரெட் ஃபிளாகுமே இல்லாத ஒரு கிளீன் ஃபைல். லஞ்சத்துறையில் ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க, டிஜிபி, ஐஜி அப்படின்னு எல்லாமே பெரிய பெரிய அதிகாரிகளை போட்டிருக்காங்க. கிளீன் கவர்னன்ஸை முதல் ப்ரையாரிட்டி ஆக்குனா தமிழ்நாடு ஒரு கம்ப்ளைன்ஸ் சேஃப் டெஸ்டினேஷனாக மாறிடும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? டேட்டா சென்டர், செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு எம்என்சிக்கள் தமிழ்நாட்டை தேடி குவியும். இவங்க இதுவரைக்கும் இப்படி வரல. ஏன்னா இங்க அவங்களுக்கு ரிஸ்க் இருந்தது. நம்ம ₹1 இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல 25 பைசாவை இவனுங்க லஞ்சமா கேட்பானுங்க. நம்ம கம்பெனி பாலிசி அது அலௌடு கிடையாது. நாளைக்கு நம்ம கம்பெனியே மூட வேண்டிய சூழ்நிலை வரும். அமெரிக்காவில் பிசினஸ் பண்ண முடியாது,
ஐரோப்பாவில் பிசினஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இது ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் நம்ம ஏன் பிசினஸ் பண்ணணும்? இப்ப என்னோட ஹைப்போதிசிஸ் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 5 வருடங்கள்ல விஜய் அரசு கிளீனா இருந்தா மட்டும் அவர் சொன்ன மாதிரியே தமிழ்நாடு இந்தியாவுடைய நம்பர் 1 எம்என்சி டெஸ்டினேஷனாக மாற முடியும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏன் பெங்களூர்ல அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, ஹைதராபாத்ல அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, விஜயவாடால அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, ஏன் புனேல அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, ஏன் சென்னையில மட்டும் நாம நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் வரவே மாட்டேங்குது? வெறும் இந்த டிசிஎஸ் அடிமைகள் மாதிரி, கொத்தடிமை மாதிரி நம்ம தமிழ் மக்களை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் ஏன் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் இருக்கு? ஏன் ஒரு ஆப்பிள், ஒரு மைக்ரோசாஃப்ட், ஒரு இன்டெல், அல்லனா ஒரு என்விடியா, ஒரு கூகுள், ஒரு அமேசான், இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் 10 பில்லியன், 15 பில்லியன், 20 பில்லியன் டாலர் அப்படின்னு ஏன் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ₹1 லஞ்சம் கேட்காத அரசாக இருக்கணும். எனவே சிஎம் விஜய் அவர்களுடைய அரசு ₹1 லஞ்சம் கேட்காத அரசாக இருந்தா அது வெறும் நேர்மை மட்டும் கிடையாது, அது ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி, வருங்காலத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அரசு இந்த கிளீன் இமேஜை காப்பாத்துமா, இல்ல பழைய அரசியலையே, பழைய அரசு முறையிலேயே சிக்கிடுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது அரசனுடைய கஜானா மக்களுடைய நம்பிக்கையால கட்டப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை போனா கஜானாவும் காலியாயிடும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நேர்மையை இந்த அரசு காப்பாற்றணும். அப்போ பல கோடி ரூபாய் தானாகவே வரும். இந்த 30 நாட்கள்ல சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்த முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யாருமே இதை பற்றி பேசல. எத்தனை 1000 கோடி ரூபாய் இந்த 30 நாள்ல வந்திருக்கு. அதிலே முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட முதலீடு சிஎம் விஜய் அவர்களுக்கு நேரடியாக வந்த ஒரு மகத்தான திட்டத்தை பற்றி தான் அடுத்த வீடியோல பேச போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.